ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் நிறைய இப்போ டிவோஷனல் விலாக்ஸ் போயிட்டுருக்கு. இதில் இன்றைக்கி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் கிராமத்து சைடெலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி சிட்டி சைடில் இருக்கிறவங்களுமே நிறைய பேர் இந்த ஒரு திருவிழாவெலாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். முழுக்க முழுக்க ஒரு ஊர் திருவிழாவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு எனக்கு. நாங்களுமே எங்கள் ஊரில் திருவிழாவெலாம் மிஸ் பண்ணுறோம். அதுதான் என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம். சண்டே மார்னிங் கும்பாபிஷேகம், அப்புறம் மதியம் கூழ் ஊற்றுனாங்க, அப்புறம் ஈவினிங் பொங்கல் வச்சாங்க சாமி கோவிலில், அம்மன் கோவிலில். ரொம்பவுமே ஒரு டிவோஷனல் வைபாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா நிறைய எங்களுடைய ஊர் திருவிழாவெலாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால எங்கள் நேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் சைடு இருக்குது. அந்த சைடெலாம் இப்படி தான் அம்மன் கோவில்னாலே நல்லா இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது, எல்லோரும் சேர்ந்து செய்கிறதுலாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அதெல்லாமல் ரொம்ப நாளாக நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு தான் சொல்லணும். இப்போ அது மறுபடியும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சண்டே நீங்கள் பார்க்குற உங்களுக்குமே அப்படி தான் தோணும். நீங்கள் வேணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபுல் வீடியோவும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோவுமே. அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் கும்பாபிஷேகத்துக்காக போயிருந்தோம். காலையில் 6 to 7:30க்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற கன்னியம்மன் கோவில்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா யாகம்லாம் வளர்த்துருந்தாங்க. இது பார்க்குறதுமே நல்லது. அதில் இருக்கிற அந்த பொட்டு எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, இந்த யாகத்திலேருந்து இருக்கிற எடுத்து. அதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகம் பார்க்குறதுமே ரொம்ப நல்லது. எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த கோவில் சாமியாக இருந்தாலும் சரி, கும்பாபிஷேகம் பார்க்குறது நல்லது. அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற கோவில் பக்கத்தில் இருக்கிற மண்ணில் காலடி படுறதே புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே தெளிக்கிற அந்த புனித நீர் எல்லா நதிகளில் இருந்தும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த தண்ணீர் நம்ம மேலே படுறதுமே அவ்வளோ புண்ணியம்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே சாமியை நல்லா தரிசனம் பண்ணியிருந்தோம். பக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா சுவாமி எல்லார் மேலேயும் அருள் ஆடிட்டு இருந்தாங்க. கோயில் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில் வேறு இல்லைங்களா, எல்லா இருக்கிற லேடிஸ் மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அம்மன் அருள் ஆடிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர்லேயுமே இப்படி தான், எந்த திருவிழாவாக இருந்தாலும் அம்மன் அருள் ஆடுவாங்க. அதே மாதிரி இருந்துச்சு இங்கே இருக்கிறவங்கள பார்க்கும்போதும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து எனக்கு எங்கள் ஊரில் இருந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு உடம்பெல்லாம் சிலிர்த்துரும் இந்த சாமி ஆடுறவங்கள பார்க்கும்போது. அதெல்லாம் உண்மையாக அம்மனுடைய அருள்னு தான் சொல்லணும். சாமி வர்றதெல்லாம் அவங்களுக்கு முழு அருள் இருந்தால் தான் அப்படிலாம் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு தாம்பூல பையுமே கொடுத்துருந்தாங்க. அதையுமே வாங்கிட்டு வந்துட்டு பாருங்களா, கன்னியம்மன் அப்படின்னு சொன்னால் 7 பேர் இருப்பாங்க. 7 கன்னிகள் சொல்லுவாங்க. இவங்க தான் நம்மளுக்கு எல்லையை காக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயுமே கன்னியம்மன் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி கலசெல்லாம் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி அங்கே கொடுக்குற அந்த கலச நீருமே ரொம்ப நல்லது. நம்ம வீடுகள்லாம் கொண்டு தெளித்தோம் அப்படின்னா, ஏன்னா அது எல்லா புனித நீர் எல்லா நதிகள்லேருந்தும் எடுத்துகிட்டு வர்றதுனால ரொம்பவுமே புனிதமானது. நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள், நெகட்டிவ் வைப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சதுனாலும் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற கும்பாபிஷேகம் நடந்துச்சோ இல்லை வேறு எங்கன்னா கிடைச்சதுனாலும் அந்த தண்ணியை வாங்கிட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம். ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் முடிஞ்சது. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மதியம் கூழ் ஊற்றுறதுக்காக எல்லாம் என்னோடய நாத்தனார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் இங்கே எப்படி செய்வாங்கன்னா, கூழ் ஊற்றுறது அப்படின்னு சொன்னாலும் எங்கள் சைட்லாம் பொங்கல் செய்வாங்க, கூழ். அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு செய்வாங்க. அம்மனுக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீரை, முருங்கைக்கீரை வச்சு பொரியல் செய்வாங்க. இதெல்லாம் தான் முக்கியமாக செய்வாங்க. இன்னும் எங்கள் சைட்லாம் வடை, கொழுக்கட்டை இதெல்லாம் கூட செய்வாங்க. பட் இவங்க ஊரில் பொங்கல் செஞ்சுருந்தாங்க, கூழ், அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் தான் செஞ்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் வேப்பிலை தோரணம்லாம் கட்டுறதுக்காக என்னை கட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ள கூழ் பானை வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுக்குமே கொஞ்சம் கட்ட சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் கட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கட்டி நம்ம வீட்டு வாசலில் தோரணமாக போடும்போது. அம்பாளுக்கு பிடிச்சது வேப்பிலை தானுங்க. வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த நம்ம ஒரு முழுக்க முழுக்க ஒரு டிவோஷனல் வைபாக போயிட்டேனே நான் சொல்லணும்.
சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அது நம்ம கையால் செய்யும்போது அது இன்னுமே பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தான் செஞ்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பூண்டு தட்டி ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை நல்லா உருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அவங்க வீட்லேயே வந்து இருக்குது. ஸோ அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக வந்து வேர்க்கடலை போடுவோம், அதில் கூட சேர்த்து அரைச்சி கூட போட்டுக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு. சுருண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை வந்து வறுத்து அதை அரைச்சி வச்சுருக்க மிளகா போட்டு அதையுமே கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கூழுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து கூட கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தம் மாதிரி இருக்குங்க. உண்மையாகவே அந்த டயலாக் எப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லை, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை அப்படிங்கிறது கரெக்டு தாங்க. ரொம்ப நாள் கழித்து அதேமாதிரி கூழுமே சாப்பிட்டோம். கூழ் சாப்பிட்றது வந்து அவ்வளோவும் கிடைக்காது இங்கெல்லாம். நம்மளுமே வீட்டில் அதிகமாக செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாதிரி போகும்போது சாப்பிட்டது ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு என்னோடய நாத்தனார் அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பொங்கல், பச்சரிசியிலே பொங்கல் பொங்குவாங்க, அந்த பொங்கல் இதுதான் வந்து சாமிக்கு வந்து கொடுக்குறாங்க படையலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதியம் கூழ் ஊற்றுறதுக்காக எங்கள் ஊர்லலாம் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்களே கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு வருவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வீடாகவே வந்து மாட்டு வண்டியில் வந்து வராங்க. பெரிய ட்ரம் வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த படையலை வாங்கி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. மொத்தமாக எல்லா வீட்லேருந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கோவில்கிட்ட போயிட்டு மொத்தமாக வந்து அவங்க கரைச்சி கூழ் ஊற்றுவாங்க. இப்படி தான் வந்து இவங்க ஊரில் செய்கிறாங்க. இதுவுமே நல்லது. ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருந்துமே வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மாட்டு வண்டி, நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது மாட்டு வண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மாட்டு வண்டியை எங்கேயும் பார்க்க முடியல. இங்கே வந்து பார்த்தேன் லேட்டஸ்ட்டாக வந்து. நீங்களுமே ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போலாம் மாட்டு வண்டி வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்புறம் எல்லார் வீட்லேயுமே வந்து வரிசையாக வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு மதியம் 12 மணி இருக்கும் அப்படிலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் பொங்க வைக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி கொய்யாக்கா மரம் இருக்குது எங்கள் நாத்தனார் வீட்டில். சரி அதை போயிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் ஃபுல்லாக கீழே வந்து கொய்யாக்கா பழுத்து பழுத்து கொட்டி போயிருந்துச்சு. நாங்களாம் இங்கே 1 கிலோவை 80 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் அவங்க வீட்டில் ஃப்ரீயாக கிடைக்கிது. அது வந்து கீழே ஃபுல்லாக வேஸ்ட்டாக கொட்டிட்டு கிடந்துச்சு. அவங்க மேலே தப்பில்லை. அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாம் சளி பிடிச்சிரும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க அதிகமாக பறிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் சரி நம்மளாவது பறித்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செங்காயாக இருக்கிறது மட்டும் போயிட்டு பறிச்சுட்டு இருந்தோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும். பாருங்கள் எல்லாம் எப்படி கீழே கொட்டிட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவர் ஃபுல்லாக வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நானும் அவரும். பார்த்திங்களா இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இன்னுமுமே இருக்குது, நெக்ஸ்ட் டைம் போனால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுதாங்க, இதை வச்சு தான் இங்கெல்லாம் வந்து பொங்கல் வைப்பாங்களாம். இதுக்கு பேர் வந்து எருமுட்டைன்னு சொல்லுவாங்க. மாடு சாணி போடுது இல்லைங்களா, அதை வந்து எடுத்து செவுத்தில் வந்து தட்டி வைப்பாங்க. எல்லாமே இது எனக்கு சின்ன வயசு ஞாபகத்தை எல்லாமே எனக்கு ஞாபகப்படுத்திச்சுன்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு விஷயமும் எங்கள் ஊர்லலாம் இதே மாதிரி செவுத்தில் தட்டி தட்டி அந்த எருமுட்டை வந்து எடுத்து காய வச்சுக்குவாங்க. அது வந்து அடுப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பொங்கல்லாம் எங்கள் சைடு வைக்க மாட்டாங்க. பட் இவங்க ஊரில் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 5-6 வருஷமாக வந்துட்டுருக்குறேன். ரெகுலராகவே பார்த்திங்கன்னா இங்கே இந்த எருமுட்டை எல்லாருமே பாருங்கள் எல்லாருடைய அவங்களையுமே அந்த எருமுட்டை வச்சுருக்காங்க பாருங்கள். அதை வச்சு தான் அதை அடுக்கிட்டு சுற்றி அதுக்கு மேலே தான் பொங்கல் பானையை வச்சு பொங்கல் பொங்குறாங்க. இவங்க இது வந்து இந்த ஊரோட வழக்கம். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் சைட்லாம் வெறும் கல் மூட்டி தான் மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே தான் வந்து நாங்கள் பொங்கல் வைப்போம். பட் இங்கே வந்து ரொம்பவுமே புதுசாகவும் இருக்குது, இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. ஏன்னா மாட்டு சாணமுமே ரொம்ப நல்லது இல்லைங்களா, தெய்வீகம் கோமாதா. ஸோ அதனால் அதுவுமே நல்லா இருந்துச்சு. பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வந்து நல்லா ரெடியாகி அழகாக அந்த பொங்கல் பானையை தூக்கி தலையில் வச்சுட்டு வரும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க. எல்லாருமே பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ பேர் வந்து நல்லா அழகாக வந்திருந்தாங்க எல்லாமே எடுத்துகிட்டு. இதுதான் கோவில். இந்த கோவில் பேர் வந்து செங்கி அம்மன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் தான் திருவிழா நடந்துச்சு. பாருங்கள் எப்படி சுற்றி வந்து அடுக்குறாங்க பாருங்கள். அது வந்து ரவுண்டாக இருக்கும். அதை வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வச்சுட்டு அதிலே எல்லோரும் அவங்க இருக்கிறவங்க மொத்தமாக வந்து வைக்கிறாங்க. ஒருத்தரே வந்து ஒரு 2-3 பொங்கல் வைக்கிறாங்க. அதனால் மொத்தமாக சேர்த்து வைக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அந்த இடமே வந்து ஒரே இந்த எருமுட்டை ஏறி என்ன ஆகும்னா அதுலேருந்து புகை வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளோ வந்து புகை வருதுன்னு சொல்லிட்டு. பொங்கலுமே வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் பொங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பொங்கல் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் சைடெலாம் கோவிந்தா போடுவாங்க. கோவிந்தா சொல்லுவாங்க.
எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சுன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் பார்க்கும்போது. நல்லாவே வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புகஞ்சு வருது. அதுக்கப்புறம் நல்லா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுது. சூப்பராக வந்து பொங்கல் எல்லாமே நல்லா பொங்கி வந்துருச்சு. இவங்க தான் அந்த அம்மன், செங்கி அம்மன்னு சொல்கிறாங்க. ரொம்பவுமே வந்து அழகாக இருந்தாங்க. அவங்களுடைய அருள் நம்மளுடைய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் அவங்களுடைய அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் எல்லாருக்குமே. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் எல்லோருக்குமே வந்து இந்த அம்மனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பொங்கல் வச்சுட்டு பாருங்கள் எல்லாம் இப்படி ஜாலியாக இருந்தாங்க. ஒரு சைடு ஐஸ்கிரீம், ஒரு சைடு பொம்மைங்கள்லாம் விற்றுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முக்கியமாக ரொம்ப நாள் கழித்து பொரி உருண்டை வந்து வாங்கி சாப்பிட்டேன். ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நான் சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. மழையுமே வந்து லைட்டாக அந்த மேகம் வந்து அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் சுற்றி கோவிலை சுற்றி ஃபுல்லாக வந்து காலியாக இருந்ததுனால இடம் நல்லா வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே போய்ட்டு அழகாக ஃப்ரீயாக வந்து பொங்கல் வைக்கிறாங்க. உங்களுக்கும் ஞாபகம் வந்துச்சு தானே பொரி உருண்டை திருவிழாவிலலாம் போனால் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஒரு வைப் வந்துச்சு எனக்கு. குட்டீஸும் வந்து பொம்மை அதெல்லாம் வாங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்து கூட வந்தவங்கலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே போக அதிகமாக வர்றதுனால போயிட்டு ஓரமாக உட்காந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா சாமி போயிட்டு அவங்க ஆற்றுலேருந்து அழைச்சி எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கழுகெல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சாமி வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் பாருங்கள் எல்லார் மேலேயும் அருள் வந்து சாமி ஓடி வந்துட்டுருக்குறாங்க. வழியில் இருக்கிற எல்லா சாமியுமே வந்து அழைச்சிட்டு வருவாங்களாம். ஸோ அதனால தான் எல்லார் மேலேயும் சாமி வந்து அருள் வந்து ஆடிட்டுருந்தாங்க. சாமியுமே அப்புறம் அங்கேருந்து கரகம் வந்து ஒருத்தர் கையில் எடுத்துகிட்டு வராங்க. பக்கத்தில் வந்து 2 பேர் பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள். கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால அவ்வளோவும் தெரியல. அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் சாமி வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கூட்டமாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. உண்மையாகவே எனக்கு ரொம்பவுமே என்னோடய சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே எனக்கு வந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேனே சொல்லணும். நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் கன்னியம்மன். காலையில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த சாமி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.